அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்களுக்கு உங்களை தேடி நல்ல செய்தி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் ஏப்ரல் 20ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது சுக்கிரனின் ஆட்சி பலம், அதோடு மட்டுமல்லாது புதனின் நீட்ச நிவர்த்தி என கிரகநிலைகளில் ஏற்படும் அதிரடியான மாறுதல் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தி கொடுப்பதோடு மட்டுமல்லாது மகர ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவிலான நெருக்கடி, சிரமம், சிக்கல் போன்றவற்றை தவிர்த்து மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் எதிர்பார்ப்பதை விட அதிரடியான மாற்றங்களை உறுதியாகவே இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. எனவே மகர ராசிக்காரர்கள் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக உங்களை தேடி நல்ல செய்தி வரும் நேரமாக இந்த வேலை அமைய போகிறது. அதே வேளையில் மிகவும் சாதகமற்ற சூழலை எந்த கிரகநிலை உருவாக்குகிறது, அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனை என்ன என்பதையும் சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த வாரத்தில் 20 முதல் 27ஆம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பை பார்க்கும்போது 20ஆம் தேதியிலிருந்தே ஆட்சி பலம் பெறுகிறாருங்க சுக்கிரன். ராசிக்கு அதிபதியான சனியின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 5 மற்றும் 10ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார். பூர்வ புண்ணியாதிபதியும் கர்மாதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் இந்த வேளையில் ஆட்சி பலம் பெறுகிறாருங்க. 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அவர் ஆட்சி பலம் பெறும் நேரம் என்பது உறுதியாகவே வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. புதிய அசையும் அசையா சொத்துக்களை வாங்குவதோடு மட்டுமல்லாது புதிய சொத்துக்களை வாங்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும், பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் தீர்வு காணக்கூடிய சிறப்பான வாய்ப்பும் இந்த தருணத்தில் சுக்கிரன் மிக வலுவாக 5ஆம் இடத்தில் அமரக்கூடிய வேளையில் அமோகமாக கிடைப்பதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் உண்டு. சுமூகமாக பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதோடு மட்டுமல்லாது எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு தற்போது மிகப்பெரிய அளவிலான முடிவுகளை சாதகமாக மேற்கொள்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிப்பதோடு மட்டுமல்லாது துணிச்சலுடன் பல காரியங்களை செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் உண்டு. பொருளாதார நிறைவு பெறக்கூடிய தருணமாகவும் சுபகாரியங்கள் இல்லத்தில் சிறப்பாக கைகூடுவதற்கான முதன்மையான சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாகவே உண்டு. எனவே மகர ராசிக்காரர்கள் இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் பல வகையான பிரச்சனைகள் நீங்குவதோடு சிறப்பான முன்னேற்றத்தை இந்த தருணத்தில் உறுதியாகவே சந்திக்க முடியும். மகர ராசிக்காரர்களுக்கு இரட்டிப்பு நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான நல்ல பல வெற்றி வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வரும் தருணமாக இந்த வேலை உறுதியாகவே அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது உஷ்ண கிரகமான சூரியன் உச்சபலம் பெற்று மிக வலுவாக சுகஸ்தானமாகிய 4 வலம் வருகிறாருங்க. சூரியன் 4 இருப்பது நன்மை நிறைவாக கொடுக்க இயலாத ஒரு அமைப்பாக பார்க்கப்பட்டாலும் அங்கு அவர் உச்சபலம் பெற்றிருப்பதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் அடுத்தடுத்து சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு. ஏன் எதற்கு என்று தெரியாத பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைப்பதோடு மிகப்பெரிய அளவிலான அசாதாரண காரியங்களை கூட இந்த தருணத்தில் நன்மை நிறைந்தவையாக செய்து முடிக்கக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் அதிர்ஷ்ட யோகமும் நிறைவாக அமையக்கூடிய நல்ல சந்தர்ப்பமாக இந்த தருணம் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது மகர ராசிக்காரர்களுக்கு சூரியன் உச்சபலம் பெற்றிருக்கக்கூடிய வேளையில் அவருடன் இணைந்து இந்த வேளையில் வித்யாகாரகரான புதன் 23ஆம் தேதி முதல் மிக வலுவாக நீட்ச நிவர்த்தி பெற்று பலம் பொருந்திய அமைப்பில் சூரியனுடன் இணைந்து சுகஸ்தானத்தில் புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்துவதோடு மிக பெரிய அளவிலான நெருக்கடிகளை தவிர்த்து சிறப்பான முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே பல வகையான சிக்கல்களும் சிரமங்களும் இந்த தருணத்தில் விலகுவதோடு எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. வித்யாகாரகரான புதன் நீட்ச நிவர்த்தி பெறுவது நன்மை என்று பார்க்கப்பட்டாலும் அவர் சுகஸ்தானத்தில் நுழைந்திருப்பதால் சற்று உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் கூடுதல் கவனம் தேவை. உஷ்ண கிரகமான சூரியனுடன் இணைந்திருப்பதால் உஷ்ண சம்பந்தப்பட்ட ஆரோக்கிய தொல்லைகளை சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு. எனவே அதிக கவனத்துடன் உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் இருப்பது நல்லது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் அதிக கவனத்தோடும் விழிப்புணர்வோடும் செயல்பட்டால் பல சிரமங்களை தவிர்த்து சிறப்பான முன்னேற்றத்தை நிச்சயமாக உருவாக்கி கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பு நிறைவாக வித்யாகாரகரான புதன் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. கடல் தாண்டி சென்றாலும் சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் மகர ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரப்போகிறது. எடுத்த முயற்சிகளில் குறுக்கீடுகள் வந்தாலும் அவற்றை கடந்து சிறப்பான வளர்ச்சி நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள முடியும். தாய் வழி உறவுகளில் இருந்த மனக்கசப்பு நீங்கி நல்ல
நல்ல முன்னேற்றம் நிறைவாக அமையும் தருணமாக இந்த வேலை அமைய போகிறது. பெரிய அளவிலான நெருக்கடிகளை தவிர்ப்பதோடு சிறப்பான முன்னேற்றத்தை இந்த தருணத்தில் செம்மையாக மாற்றிக்கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே உண்டு. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் பல்வேறு வகையான நெருக்கடிகளை தவிர்க்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வெற்றிக்கே உரித்தான 3 ராசியின் அதிபதியான சனி வலம் வருகிறார். சனி 3 இருப்பது முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையிடக்கூடிய அனைத்து காரிய தடைகளையும் தகர்த்தெறிவதோடு சிறப்பான வளர்ச்சியை அள்ளி கொடுக்கிறது. அதே வேளையில் அங்கு செவ்வாயும் இருக்கிறாருங்க. இந்த இரு கிரகநிலைகளும் தனித்தனியே 3ஆம் இடத்தை வலுப்படுத்தும் இந்த வேலை என்பது பல வகையான முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையிடக்கூடிய காரிய தடைகளை தகர்த்தெறிவதோடு சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கும் இனிமையான தருணமாக மாற்றி கொடுக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. ஆனால் இந்த இரு கிரகநிலைகளும் தனித்தனியே தைரியஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் அதீத நன்மை கிடைக்கும். ஆனால் 2 கிரகநிலைகளும் இணைந்து தைரியஸ்தானத்தில் வலுவாக வலம் வருவதால் கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக இந்த வேளையில் அதிகமாக தேவைப்படுகிறது. எனவே மகர ராசிக்காரர்கள் சற்று விழிப்புணர்வுடன் இருங்க. ஆனால் தைரியஸ்தானத்தில் இந்த இரு கிரகநிலைகளின் இணைவு ஏற்பட்டாலும் கூட பெரிய அளவிலான பிரச்சனை எதுவும் எதிர்கொள்ள வேண்டிய சூழல் இல்லை என்பதால் சிறப்பான மாற்றம் நிச்சயமாக உங்களை தேடி வரும் தருணமாக அமைய போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அதே வேளையில் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான குறுக்கீடுகள் வந்தாலும் அந்த குறுக்கீடுகளை கடந்து சிறப்பான முன்னேற்றம் நிறைந்த தருணமாக உறுதியாகவே மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உங்களை தேடி வருகிறது. இந்த வேளையில் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் ருணரோக சத்ருஸ்தானம் ஆகிய 6 வலம் வருகிறார். எதிரிகளின் தொல்லை விலகக்கூடிய வகையில் சிறப்பான முன்னேற்றத்தை இந்த தருணத்தில் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. எனவே சரியாக இந்த தருணத்தை தவறவிடாமல் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் குரு பகவான் வெற்றிக்கே உரித்தான 6ஆம் இடத்தில் மிக வலுவாக யோகஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய வேளையில் எதிர்பாராத பல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் திடீரென அமையக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. எனவே எதிர்பாராத பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளை இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. அதோடு மட்டுமல்லாது நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் தனஸ்தானத்தில் ராகுவும் அஷ்டமத்தில் கேதுவும் இருக்கின்றன. நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பு உறுதியாகவே இந்த வாரத்தில் நல்ல செய்தி கிடைக்காத ஒரு சூழலை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கிறது. நிழல் கிரகமான ராகு மற்றும் கேது சாதகமற்ற சூழலில் வலம் வருவதால் அதிக கவனத்தோடும் விழிப்புணர்வோடும் மகர ராசிக்காரர்கள் செயல்பட்டாக வேண்டும். கேது அஷ்டமத்தில் இருப்பதால் எதிர்மறையான சிந்தனை, கற்பனையான பயம், எதிர்காலத்தை பற்றிய அச்சம், குழப்பம் அதிகமாக மேலோங்குவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. எனவே அதிக கவனத்தோடும் விழிப்புணர்வோடும் இருந்தால் பல பிரச்சனைகளை தவிர்த்து சிறப்பான முன்னேற்றத்தை உறுதியாகவே இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. சந்திரனை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் 5, 6, 7 பல இடங்களை வலுப்படுத்த போகிறார். வளர்பிறை சந்திரனாக உச்சபலமும் ஆட்சி பலமும் பெற்று வலம் வரும் சந்திரனின் அமைப்பால் சிறப்பான நன்மையும் முன்னேற்றம் நிறைந்த வாய்ப்புகளும் உறுதியாகவே மகர ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருவதோடு நல்ல செய்தி இந்த வாரத்தில் நிச்சயமாக கிடைக்கும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே மகர ராசிக்காரர்கள் இந்த வாரத்தில் இறை வழிபாட்டை மேற்கொள்வதோடு இறை சார்ந்த நல்ல காரியங்களையும் இறை பணியையும் மேற்கொள்ளுங்கள். சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் உறுதியாகவே நீங்கள் எதிர்பார்ப்பதை விட நல்ல செய்தியாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு.